கலைஞரே அந்த காலத்தில் டபுள் மீனிங்கில் பேசினவர் தான் எல்லாமே. இது வந்து தாத்தா கிட்ட இருந்து வந்தது. இவங்க தான் கெடுத்து விட்டாங்க எல்லாமே. இரண்டாவது கலைஞர்னா அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. அருவருப்பான வார்த்தைன்னு ஒன்று இருக்குது. அதுதான் உதயநிதி பேசுங்க. அதுவும் நீங்கள் தண்ணிக்கு ஒப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா எவ்வளோ கேவலமான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. நீங்கள் அது எப்படி நீங்கள் அதை வந்து எத்தனை தடவை நானும் வாய் வலிக்க சொல்லிட்டு இருப்பேன்னு தெரியல. த்ரீஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள அந்த உறவுன்றது வந்து அந்த நட்போ அல்லது நட்பை கடந்த வந்து உறவோ வந்து அது வந்து கட்டாயிடுச்சு. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுக ஆட்சியில் வந்து நீங்கள் யாரையும் கைது பண்ண ஃபேஸ்புக்கில் போட்டான் குழலா தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டாங்க. இவங்க ஆட்சி தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. சாதாரண ஃபேஸ்புக்கு வந்து அவங்களே கைது பண்ணியிருக்கிறாங்க. யூடியூபர்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி உங்களை வந்து அன்றைக்கி மறுநாளாக அன்றைக்கி வந்து விட்டுற போகிறாங்க. அப்படின்னாலும் விழா எலும்பு உடைக்கிறேன்னு சொன்னவருக்கே வந்து 10 நாளில் பெயிலில் அனுப்பிச்சிட்டாங்க. பார்த்துருக்கீங்கள. ஸோ அதனால் ஜெயில்னு ஒன்று இருந்தால் பெயில்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு போகிறீங்க சார். நீங்கள் அரசியலுக்கு வாங்க. நீங்கள் பர்சனல் லைஃபுக்கு போகிறீங்க. அவரே விட்டார் திரிஷா. நீங்கள் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க திரிஷாவை. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் ஷேக்வார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உதயநிதி அவர்களுடைய சர்ச்சை பேச்சு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சர்ச்சை பேச்சு இல்லைம்மா, அருவருப்பான பேச்சு. இங்கே அன்லாஃபுல்லாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது சட்டத்தை மீறி சட்ட வரம்புகள் மீறி பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையெல்லாம் கேட்க முடியும். ஆபாச வார்த்தைன்னு ஒன்று இருக்குது. ஆபாச வார்த்தையை கூட சில வார்த்தைகள் கேட்க முடியும், சில வார்த்தைகள் கேட்க முடியாது. அப்போ கேட்க முடியாத ஒரு வார்த்தை எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அருவருப்பான வார்த்தை. அது சொன்னாலே காதை முடிப்பாங்க. இப்படிலாம் பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு. இதில் வந்து நேற்றைய தினம் வந்து எனக்கு தெரிஞ்சு உதயநிதி நேற்று பேசுனது வந்து அருவருப்பான பேச்சு. இப்போ முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து பேசும்போது நல்லா வருது வாயில் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுவே எவ்வளோ ட்ரோல் ஆச்சு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பேர் கண்டிச்சாங்க. எப்படிங்க ஒரு முதலமைச்சர் வந்து இப்படி வந்து நல்லா வருது வாயில்னு சொல்லிட்டு பேசுவார் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்போது அதுவே வந்து கண்டனத்துக்குரியதுன்னும் போது உதயநிதி பேசுனது இது அதீத பேச்சு. அதுவும் குறிப்பாக ஏற்கனவே சட்டசபையில் முதலமைச்சர் வந்து ஒரு அப்பா எங்கன்னு சொல்லி காணும்னு சொல்லி தேடும் போது அங்கே இருந்து நீங்கள் பதில் கொடுத்துடணும். அங்கேருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா குடும்பத்தை மையப்படுத்தி செங்கல்பட்டு கோர்ட்டில் மனைவி வந்து உங்களை தேடிட்டு இருக்கிறாங்க, கணவனை தேடுறாங்கன்னு சொன்னீங்க. அது என்ன கேட்டால் அன்லாஃபுல் வேர்ட் தான். அது காரணம் என்னென்னா பிரச்சனை வந்து உங்களுக்கும் முதலமைச்சருக்கும் சட்டசபையிலே அதை முடிச்சுக்கணும். வெளியில் போய் பேசுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது தப்பு. அதுதான் அன்லாஃபுல் வேர்ட்ஸ். அதை கடந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாச சொல்லு கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சட்டசபையில் கூட சில நேரங்களில் பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து கடந்த காலத்தில் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், விஜயகாந்த் அவர்கள் கூட நாக்க துருத்தினார்னு சொல்லுவாங்கள்ல. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் நாக்க துருத்தணும் தான் தெரியும். அவர் எதுக்காக நாக்க துருத்தினார்னா அங்கே வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் பேசின ஒரு ஆபாச வார்த்தை தான். ஸோ இதெல்லாம் வந்து ஆபாச வார்த்தை வந்து காதில் கேட்கக்கூடிய வார்த்தை தான். அது கேட்கறவங்களை பொறுத்து இருக்குது. சரிங்களா. சாதாரண மனிதர்கள் இன்றைக்கி வந்து ஒரு லேபர் செக்டாரில் அல்லது வந்து இன்னும் சொல்லப்போனால் சில வந்து கீழ்நிலை மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வார்த்தை இருக்குது. ஏன் சில நேரத்தில் வந்து மேல்தட்டு மக்கள்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா அது 4 சவுத்துக்குள்ளே பேசுவாங்க, அது வெளில தெரியாது. ஸோ ஆபாச வார்த்தை என்பது வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடியது தான். அதை கடந்து அருவருப்பான வார்த்தைன்னு ஒன்று இருக்குது. அதுதான் உதயநிதி பேசுங்க. ஆனால் சர்ச்சை பேச்சு கிடையாது. அது சர்ச்சை பேச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா அன்லாஃபுல் வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்க முடியும். அதை கடந்து ஆபாச வார்த்தைன்றதும் எடுத்துக்க முடியும்னா நான் வேறு விதியேன்னு கேட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அருவருப்பான வார்த்தைன்றது வந்து இது தான். அதுவும் நீங்கள் தண்ணிக்கு ஒப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா எவ்வளோ கேவலமான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. நீங்கள் அது எப்படி நீங்கள் அதை வந்து உடனடியாக நீங்கள் இப்போது நீங்கள் ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கீங்க, தப்பாயிடுச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? நீங்கள் ஃப்ளோவில் பேசுகிறீங்க, தப்பாயிடுச்சுன்னா உடனே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து தவறாக பேசிட்டேன், நீங்கள் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அல்லது நீங்கள் நான் பேசுகிறது வந்து தவறாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்
அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு இப்போ விளக்கம் சொல்ல முடியாது. கொடுத்திருக்கலாம். அதுக்கு விளக்கமும் நீங்கள் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து காவிரி முதல்ல சொல்லிவிட்டு நீங்கள் த்ரீஷான்னு இங்கேருந்து கீழேருந்து குரல் கொடுங்க. உள்ளபடியே ஒரு விஷயம் சொல்கிறேம்மா, எத்தனை தடவை நானும் வாய் வலிக்க சொல்லிட்டு இருப்பேன்னு தெரில. த்ரீஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள அந்த உறவுன்றது வந்து அந்த நட்போ அல்லது நட்பை கடந்த வந்து உறவோ வந்து அது வந்து கட்டாயிடுச்சு. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கட் பண்ணிட்டாரு. அவர் புது மனுஷனாகவே வந்து மாறிட்டார். அது வந்து அதோடு முடிஞ்சிருச்சு. அந்த இது வந்து அந்த இவங்க ஏஐ படம் போட்டாங்க இல்லையா த்ரீஷா, அன்னையோடு வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து அவர் வந்து சத்தம் போட்டு கட் பண்ணிட்டாரு. த்ரீஷா அவர்களுக்கும் அவருக்கும் எந்த உறவும் கிடையாது. அதனுடைய ஒரே இதுதான் கேட்டால், குஷ்பு அவர்கள் வந்து திருமண பத்திரிகை கொடுத்தது கூட விஜய் அவர்கள் வந்து போகலை. அந்த ரீசனுக்காக தான் போகலைன்னு சொல்கிறீங்களா? அந்த ரீசனுக்காக தான் போகல நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து வந்து குஷ்பு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சமாதான பேச்சுவார்த்தைகளை வந்து தொடர்ச்சி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. த்ரிஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அப்படி ஒரு தகவல் இருக்குது. அது ஒரு கட்டத்தில் வந்து விஜய் வந்து அதை விரும்பாதனால வந்து அவங்கள வந்து இக்னோர் பண்ணணும், அவங்கள தவிர்க்கணும்னு நினைக்கிறாரு த்ரிஷாவை. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, பிடிச்சி மறுபடியும் எடுக்கிறீங்க. த்ரிஷா வந்து ஒரு ப்ரோக்ராம் போனால் அங்கே வந்து ஒரு 10 பேர் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. அது கேள்வி கேட்குறாங்களா அல்லது நீங்களாம் வந்து எடுத்துருங்க. இப்போ இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷான்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன செய்யணும், அதை கடந்து தான் போகணும். நீங்கள் என்னமோ யோக்கியர் மாதிரியும் உங்கள் மேலே தான் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம அந்த கட்டத்துக்கு போகல. பட் நீங்கள் வந்து என்ன த்ரிஷான்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து வேறு வார்த்தையில் பேசணும். கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியை மையப்படுத்தி பேசுகிறது, அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். என்னை கேட்டால் வந்து அவர் வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். சார், இப்போ இதில் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, உதயநிதி அவர்களுடைய இந்த பேச்சுக்கு கைது செய்யப்படுவாரா அப்படின்ற கேள்விகள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பு நம்ம இருக்கா? பேசிட்டு இருக்கும் போது வீட்டுக்கிட்ட வந்து போலீஸ் வந்து நிரப்பியிருக்கிறாங்க. போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் அவ்வளோ போலீஸ் நிரப்ப மாட்டாங்க, சரிங்களா? பாதுகாப்பு கொடுக்கறதுனா ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்குன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே போலீஸ் நிறுத்தியிருக்கிறாங்க, தெரியுது. அனைவரும் கைது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் கண்டிப்பாக. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து த்ரிஷா நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் வந்து ஒட்டியிருந்தாங்க. அதில் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் அப்படின்ற விஷயங்களும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல் தமிழக வீரமங்கை வேலு நாச்சியார் வழியில் என்றுமே அப்படின்லாம் சொல்லி போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட வந்து ஒரு பயங்கர சர்ச்சையாக போயிட்டுருக்கு. இந்த செயல்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது கேட்டிங்கன்னா சங்கம் ஒன்று முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. சங்கம் என்பது நீங்கள் 7 பேர் இருந்தால் சங்கம் தொடங்கிடலாம். உள்ளபடியே ஒரு சங்கம் தொடங்கணுன்னா 7 பேர் போதும், சரிங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து அவங்க சங்கம் தொடங்குறதுக்கு வந்து த்ரிஷா வந்து இதை பதிவு பண்ணல. அங்கே இருக்கிற நபர்கள் வந்து 7 பேர் வந்து யாரோ பாவம் வேலை இல்லாதவங்க என்னன்னா ஒரு 7 பேர் வந்து அந்த சங்கத்தை பதிவு பண்ணுறாங்க. சங்கத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா சங்க விதிகள் படி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நான் வந்து பதிவு பண்ண மாட்டேன்னா சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தினம் பதிவு பண்ணதாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட டேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். 2026 தான். பட் அது டேட் இருக்கும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இதை கொண்டு போயிருக்கலாம், இவங்க பதிவு பண்ணுறதுக்கு கொண்டு போயிடலாம். ஆனால் பதிவு ஆகிடுச்சுன்னு வச்சுங்க. தமிழக அரசு வந்து சட்ட விதிகளின்படி சங்க சட்ட விதிகள் படி அவங்க வந்து சங்கத்தை பதிவு பண்ணுறாங்க. அதுதான் இங்கே குஷ்புக்கு கோயில் கட்டினவெலாம் இருக்கிறான். ஸோ அதில் மாதிரி அந்த மாதிரி யாரோ வந்து ஒரு 5 பேர் வந்து அதீத ஆர்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நம்ம வந்து ஒரு இதை போட்டு வைக்கலாம், ஒரு துண்டை போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு த்ரிஷாவுக்கு வந்து சங்கத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இது வந்து மதுரையில் போஸ்டர் ஒட்டின உடனே வந்து அது ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கா. த்ரிஷாவுக்கு சங்கம் தொடங்கிட்டாங்க. த்ரிஷாங்க இங்கே குஷ்புக்கு கோயில் கட்ட கூமட்டைங்களாம் இருக்கிறானுங்க, நமக்கு அந்த காலத்தில் தெரியும். அதனால் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. பட் இது என்னென்னா வந்து ஏன் அரசியல் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அரசியல் வந்து அவ்வளோ மலிவாயிடுச்சா? இப்போ அடுத்த கட்டம் என்ன கேட்டால் வந்து அடுத்த தேர்தலில் இவங்க தான் போட்டியிட போகிறாங்க, வந்து அரசியல் கட்சியை தொடங்க போகிறாங்க. முதல் கட்டம் தான் சங்கம், அது கட்சியாக மாற்ற போகிறாங்கன்னு சில பேர் வந்து பேசுகிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ ஒன்று நடக்கட்டும் மாட்டோம். இதுக்கும் ஆனால் வந்து தாவேக்காக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தகவல் எதுவுமே இல்லை. இந்த நபர்கள் யார் என்னன்னு த்ரிஷாக்கு ஒன்றும் இது புதுசு ஒன்றும் கிடையாது. த்ரிஷா வந்து கிரீடம் படம் வரும்போது இதே உதயம் தியேட்டரில், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்ன, உதயம் தியேட்டரில் அவங்க வந்து கட் அவுட் பேனர் வச்சாங்க, அஜித்துக்கு ஈக்குவலாக வச்சாங்க. அப்போ என்ன கேட்டாங்கன்னு கேட்டால் எனக்கும் ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கன உலகத்தில் வாழக்கூடிய ஒரு பெண்ணு, அவங்களுக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு. ஏன் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலமைச்சருடைய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு நேராக வந்தவங்க அங்கே வந்து உட்காந்துருந்தா பிரச்சனை கிடையாது, கை அப்படி ஆட்டினாங்க பார்த்தீங்களா, அதுதான் முதல் ஸ்டெப் அவங்களுக்கு.
கையை ஆட்டி அவங்களே ஆப்பில் உட்காந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது அது பிடிக்கல யாருக்குமே. நீங்கள் வந்து அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கையை ஆட்டுறது யாரும் விரும்பலை. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, பிறந்த நாள் ஒரு நாள் கழித்து கவனம் ஈர்ப்பு வரணும், மொத்தமாக கும்பலும் இப்போ டோட்டலாக க்ரௌடு எல்லா க்ரௌடும் வந்து இவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்கம்மா. அப்போது அந்த கும்பல் போயிடக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி நான் சொன்னேன், மறுநாள் வந்து ஒரு ஏஐ படத்தை போட்டு அடிப்படையில் அறிவு வேணாம். நீங்கள் முதலமைச்சர் வந்து எவ்வளோ ஒரு கண்ணியமான ஒரு பதவி, அவர் வந்து ஏஐ படத்தில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது ஒரு பேசும் பொருள் ஆகுதுன்றதை யோசிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. ஒரு சின்ன பிள்ளை வந்து அவங்க மகன் வந்து பேசும்போது எங்கள் அப்பா வந்து எங்கள் குடும்பத்துக்கே ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்குறாரு, அதை நாங்கள் எந்த அளவுக்கு எந்த வகையிலையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ண மாட்டோம், நாங்கள் கவனமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சது கூட பார்த்து தெரிய வேணாம், தெரியணுமா இல்லையா? தெரியணும் சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு நெருக்கடியை ஒரு வந்து ஒரு வந்து சொன்ன ஒரு என்ன சொன்ன ஒரு பேசும் பொருளை உருவாக்குறது, சர்ச்சை நீங்கள் சொன்ன மாதிரி சர்ச்சையை உருவாக்குறது, இதன் மூலமாக குளிர் காயிறது, இதன் மூலமாக விளம்பரம் தேடுறது, இப்படி ஒரு டீம் நடத்திட்டு இருக்குது விஜய் அவர்களுக்கு எதிராக. இப்போ அந்த விஜய்க்கு எதிராக தான் இப்போ வந்து த்ரிஷாவே இருக்கிறாங்க. எதிரானா இப்போ வந்து வெளிப்படையாக வரல தவிர, இப்போ இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டுறது, இந்த மாதிரி வந்து ஏஐ படத்தை போட்டு பர்த்டே விஷ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சங்கடத்தில், அதாவது ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு வகையான வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லாமல் செய்கிற வேலை தான் இதெல்லாம். சார், அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம், வின் பண்ணதுக்கு அப்புறம் உதயநிதி மற்றும் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு மாறி இருக்கு? இல்லை, முதல்ல அவங்க சொன்னது நான் 6 மாதம் வந்து நம்ம டைம் தரணும், 6 மாதத்துக்கு பிறகு நம்ம வந்து அரசியலில் வந்து நம்ம கேள்விகள் கேட்கலாம், இப்போதைக்கு நெருக்கடி வந்து தரக்கூடாது அப்படின்னு தான் ஸ்டாலின் சொன்னார். ஆனாலும் ஸ்டாலினோட நிலைப்பாடு அப்படி இருந்திருக்கு, உதயநிதி நிலைப்பாடு அப்படி கிடையாது. அடுத்தடுத்து ஒரு சட்டசபையிலேயே வந்து ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாங்க மெல்ல மெல்ல. அது வந்து ஒரு கட்டத்தில் மோதலாக தான் அது வந்து போயிடுச்சு. இப்போது வெறுப்பு அரசியல் நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து விதைக்க முடியாது. நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக ஆக்கப்புறமா நீங்கள் செயல்படலாம். 6 மாதன்றது பட்ஜெட், அதாவது கேட்டால் ஒரு பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் 6 மாதம் டைம்னு. மற்றபடி சட்டம் ஒழுங்கு குறித்தெல்லாம் நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், இப்போது நான் சமீபத்தில் பார்க்குறேன், கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சியிலேயே, நான் சொல்கிறது தாவேக ஆட்சியிலேயே இப்போ ஒரு 3 மாதம் நெருக்குதுன்னு வச்சுக்கிறேன், கடந்த ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலியல் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. நீங்கள் சொல்லலாம் ஒரு எம்எல்ஏ பண்ணிட்டாரு, அவர் பண்ணிட்டாரு, இவர் பண்ணிட்டாரு, அதை நான் சொல்லலை. நான் சொல்கிறது பப்ளிக் மத்தியில் இருக்குது இல்லையா, பொதுமக்கள்கிட்ட இருக்கிற அந்த பாலியல் குற்றங்கள், போதை அந்த சமாச்சாரங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். இல்லைனா டெய்லி நியூஸ் பேப்பரை புரட்டும் போது அதை நமக்கு நல்லாவே தெரியும், தினம் ஏதாவது ஒரு வழக்கில் கைது ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஒன்று போதை இருக்கும், இல்லை பாலியல் குற்றங்கள் ஏதாவது ஒன்று வந்துட்டு. ஆனால் அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கணிசமாக குறைஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். இல்லைன்னு சொல்லலை, அது குறைஞ்சிருக்கு ஒன்று. அதை தாண்டி வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் வந்து கூட காலைல பேப்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் செய்தித்தாளை பார்த்துருப்பீங்க, ஒரு இன்ஸ்பெக்டரே வந்து பிளாக்மெயில் பண்ணார், பணம் கட்டி மிரட்டினார் சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம், நான் சொல்கிறது டிஎம்கே அரசை ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, அல்லது இந்த அரசுலேயே நீங்கள் முதல் 1 மாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ச்சியாக செய்திகள் வந்து, இப்போ இவங்க கண்ட்ரோல் இவங்க கையில் எடுத்த பிறகு இப்போ இந்த சமீபம் ஒரு மாதமாக பரவாயில்ல, பெட்டராக இருக்குது. கொஞ்சம் வந்து இந்த பாலியல் குற்றங்கள், இந்த போதை வந்து குற்றங்கள், இதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் முதல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, பாலியல் வன்கொடுமை நடக்குது, லஞ்சம் ஒழிப்புன்னு சொல்கிறீங்க, ஆனால் எல்லாரும் அங்கே ஒரு பக்கம் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தான் தொடர்ச்சி. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கடந்த உங்களுடைய ஆட்சியை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உள்ளபடியே சொன்னேன், அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா நீங்கள் போகும்போது விட்டுட்டு அப்படி தானே போனீங்க. உங்கள் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தான் இருந்தது. அதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் வந்து போகிற போக்கில் வந்து திமுக வந்து குற்றம் சாட்டுறதுக்கு தகுதியே கிடையாது ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் எதிர்க்கட்சினா நாங்கள் பேசக்கூடாதான் இருக்கோம், தாராளமாக பேசலாம். ஆனால் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும். இப்போ வந்து லஞ்சம் ஊழல் இல்லைன்னு சொல்லி இப்போ அவங்க ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க, எங்கள் ஆட்சியில் நான் லஞ்சம் ஊழலை, நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க, ப்ரூவ் பண்ணுங்கள், நிரூபிங்க. இந்த பாருங்கள், நீங்கள் லஞ்சம் ஊழல் இல்லைன்னு சொல்கிறீங்க, எல்லா இடத்துலையும் வாங்கின்னு தான் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டேன். இப்போ நான் கூட சொல்கிறேன், ஆமாங்க, எல்லா இடத்துலையும் வந்து லஞ்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வெளிப்படையாக வாங்குவான், இப்போ வந்து சிசிடிவி கேமரா இருக்கிறதுலாம் கொஞ்சம் தள்ளி போய் வாங்குறான் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். ஆனால் ப்ரூவ் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்ம வந்து ஏதோ ஒன் சைடாக பேசணுன்றதுலாம் கிடையாது. இந்த அரசும் கூட பார்த்திங்கன்னா வந்து ₹1 லஞ்சம் வந்து நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க தவிர, அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கினா
அவங்க மீது நடவடிக்கை ஆனால் எடுத்திருக்கிறாங்க. ஒரு 5-6 பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் பரவலாக எல்லா துறையிலும் அது நடந்திருக்காங்கன்னா அது ஒரு கேள்வி தான். அதனால் திமுக தாவேக அரசில் வந்து லஞ்சம் ஊழல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தகுதி வேணும்ல. அது அந்த தகுதி வந்து திமுக அரசுக்கு இருக்கான்றது தான் இப்போ. சார், இதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கு எதிராக யாராவது கருத்து தெரிவித்தா உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கள எதிர்த்து நாங்கள் பேசவே கூடாதா, கேள்வி கேட்கவே கூடாதா அப்படின்னு திமுக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிகிட்டே வராங்க. நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் நான் கேட்குறேன் உங்கள் ஆட்சியில் திமுக ஆட்சியில் வந்து நீங்கள் யாரையும் கைது பண்ண ஃபேஸ்புக்கில் போட்டான் குழலா தண்ணி வரணும்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டாங்க. இவங்க ஆட்சியில் கைது பண்ணியிருக்கிறாங்க. சாதாரண ஃபேஸ்புக்கு வந்து அவங்களையும் கைது பண்ணியிருக்கிறாங்க, யூடியூபர்லையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க ஆட்சியிலும் அந்த வந்து அப்படியே இவங்க ஜனநாயகமாக அப்படியே விட்டுட்டாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் ஆட்சியிலும் கைது பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஆட்சியிலும் கைது பண்ணுறாங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல. அது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் அந்த 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 டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ முக்தார் கைது பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு கைது பண்ணாங்க? குண்டாஸ் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர் பேசின வார்த்தைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் இங்கே பேசுகிறேம்மா, அந்த ஒரு பேசுகிற ஒரு வார்த்தை வந்து அன்பார்லிமெண்ட்டாக வார்த்தை இருந்துன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நீங்கள் நானே சொல்லிவிடுவேன்மா, இது வந்து பேசும்போது ஃப்ளோவில் வந்துச்சு, இதை கட் பண்ணுங்கன்னு சொல்லணும். அந்த பொறுப்பு நமக்கு வேணும். பேசும்போது சமயத்தில் சில நேரங்களில் ஒரு வார்த்தை வந்துடலாம், அதை தவறாக கூட புரிஞ்சிக்கிற மாதிரி ஆகிடும். அதை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல தெரிஞ்சே வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அதுக்கு மேலே வந்து உங்கள் ஆட்சியில் வந்து கடந்த காலத்தில் விட்டாங்க. இப்போ இவரை எடுத்துங்க, இர்ஃபானை வந்து கடந்த ஆட்சியில் வந்து விட்டாங்க. இர்ஃபான் என்னெல்லாம் பண்ணார்? ஒரு யூடியூபர் தான் அவர். எவ்வளோ பண்ணார்? நிறைய சர்ச்சைக்குள்ள விஷயம்லாம் எல்லா சர்ச்சையும் பண்ணார் அவர். ஆனால் அவர் செல்ல பிள்ளையாக விட்டாங்க. அதே ஃபேஸ்புக்கில் தண்ணி வரணும்னு போட்டான் ஒரு பையன், அங்கே இந்த பக்கம் திருவண்ணாமலைன்னு நினைக்கிறேன், அவனை கொண்டு போய் கைது பண்ணி உளுத்திக்கு போட்டாங்க. ஸோ அதனால் இந்த அரசும் அதை செய்யுது, சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியை வந்து கம்பேர் பண்ணும்போது பெட்டர் தான் அப்படின்னு தோணுது. நியாயமான விஷயங்களுக்கு கைது பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? இப்போது அப்படியே 100% கரெக்டுன்னு நான் சொல்லிட மாட்டோமா, சொல்ல முடியாது, சரிங்களா? ஆனால் ஒரு கைது நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் இவங்க யாரெல்லாம் விட்டாங்களோ, வரம்பு மீறி பேசுனாங்களோ அவங்க மீது இந்த அரசு வந்து கைது நடவடிக்கை பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிஸ்க் தான். கைது நடவடிக்கைன்றது ஒரு வெஞ்சன்ஸ் அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது, வன்மம் அல்லது பழி தீர்க்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. கைது பண்ணிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவங்களை கைது பண்ணாங்க, கைது பண்ணி இப்போ குண்டாஸ் வரைக்கும் ரெஃபர் பண்ணிட்டாங்க. யாரை? முக்தார். கைது நடவடிக்கை எடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு 15 நாளோ ஒரு மாதமோ கழிச்சு கூட நீங்கள் வந்து விடலாம். ஆனால் குண்டாஸ் ரெஃபர் பண்ணுற அளவுக்கு அது குற்றமான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் அதீத குற்றம்தான். ஆனால் அது குண்டாஸ் ரெஃபர் பண்ண முடியுமான்றது ஒரு அப்போ அது கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ உதயநிதி அவர்களுடைய பேச்சுக்கு என்ன விஷயம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? என்ன விஷயம்னா, அதாவது இப்போ குண்டாஸ் அப்படின்னு சொல்றீங்க முக்தார் அவர்களுக்கு. இல்லை எனக்கு வந்து இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து உள்ளபடியே இது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கலாமா, கைது நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா கைது நடவடிக்கை எடுத்து உங்களை தூக்கி நான் அப்படியே போட்டேன். நீங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து ஜாமீனில் வர போகிறீங்க. இப்போ அழகிரி மகள் வந்து ஒரு பேங்க் மேனேஜரை அடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு தான் உடனே பெயில் அனுப்பிச்சாங்க. அது மாதிரி தான் நடக்கும். ஆனால் அதுக்குன்னு வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்குது, அவர் இந்த மாதிரி ஆபாச அருவருக்கு தகுந்த வார்த்தைகளை பேசலாம்னு சொல்ல முடியாதுல்ல. சட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் பேசினாலும் அதானே இல்லையா? ஒரு சட்ட வரம்பு மீறி நீங்கள் பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, அன்லாஃபுல் வேர்ட்ஸு, செக்ஷுவல் வேர்ட்ஸு, அது தாண்டி இது எப்படிப்பட்ட வார்த்தை? அருவருக்கத்தக்க வார்த்தை. அதனால் அதெல்லாம் கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் தான் சார். இப்போ திமுக இவர் கொண்டு போயிட்டுனா வந்து ஜெயிலில் போட்டு செக்யூரிட்டி வைக்க போகிறாங்க. நான் கேட்குறேன், இல்லை 1 மாதம் ஜெயிலில், இல்லை 15 நாள் ஜெயில் கைது பண்ணி உங்களை வந்து அன்றைக்கி மறுநாளும் அன்றைக்கி வந்து விட்டுற போகிறாங்க. அப்படின்னாலும் விழா எலும்பு உடைக்கிறேன்னு சொன்னவருக்கே வந்து 10 நாளில் பெயிலில் அனுப்பிச்சிட்டாங்க, பார்த்துருக்கேன்ல. ஸோ அதனால் ஜெயில்னு ஒன்று இருந்தால் பெயில்னு ஒன்று இருக்குது. ஆனால் இல்லைங்க அவர் எம்எல்ஏங்க, அவர் விழா எலும்புலாம் உடைக்கலாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவருங்க, இவர் வந்து ஆபாசமாக அருவருப்பு வந்து வார்த்தை பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியுமா? கைது நடவடிக்கை எடுக்கணும். சட்டம் அதனுடைய வேலை செய்யணும். யாராக இருந்தாலும் நாளைக்கு எனக்காக இருந்தாலும் அதான் உண்மை. இப்போ இந்த பேச்சுக்கள்லாம் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு தரும்னு நினைக்கிறீங்க சார், அரசியல் ரீதியாக? இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இது மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக ஸ்டாலின் பெட்டர். பட் இது வந்து இவங்க அந்த வயசுக்குள்ளே அந்த என்ன வயசு பிரச்சனையானு நினைக்கிறேன். சின்ன வயசு, இவ்வளோ சீக்கிரம் அந்த எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கூடாதோ. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இன்னும் கொஞ்சம் பக்குவம் கிடச்சிருக்கான். ஆனால் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 50 வயசுக்கிட்ட வந்துட்டவங்க, சரிங்களா? இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கொடுத்தா அப்போ பக்குவமான பேச்சு வரும்.
அதுக்காக நீங்கள் எப்படி யோசிச்சிங்கன்னா கலைஞரே அந்த காலத்தில் டபுள் மீனிங்கில் பேசினவர் தான் எல்லாமே. இது புரியுது. வந்து தாத்தா கிட்ட இருந்து வந்தது. இவங்க தான் கெடுத்து விட்டாங்க எல்லாமே. இரண்டாவது கலைஞர்னா அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. இரண்டாவது கலைஞர் சொல்லி ப்ரூவ் பண்ணல. அப்போ இப்படி பேசினா தான் ப்ரூவ் பண்ண முடியும். அவரும் அப்படி தான் பேசினார். ஜெயலலிதா பேசாத பேச்சா இவங்க? அதெல்லாம் இன்றைக்கி இந்த டிஜிட்டல் மீடியாலாம் அன்றைக்கி இருந்ததுன்னா அவ்வளோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு பெண் அரசியல் தலைவர் இவ்வளோ ஆபாச வார்த்தைகளை வந்து வாங்கியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க ஆபாசத்தில் இறங்கி பேசுவாங்க. அது பொது மேடையாக இருக்கட்டும், அவ்வளோ வந்து ஆபாசம் அருவருக்கு தந்த அந்த அம்மா எவ்வளோ ஃபேஸ் பண்ணாங்க இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு. அப்ப யார் அரசியலுக்கு வந்தாலும் இது ஒரு ஆயுதமாவே பயன்படுத்திட்டு இருக்கு முதல் திமுக. தனிநபர் தாக்குதல் பண்ணுவாங்கம்மா, தனி மனித தாக்குதல் பண்ணுவாங்க, பர்சனல் லைஃப் எடுத்து பேசுவாங்க. இவங்ககிட்ட அதான் பிரச்சனையே. திமுக கிட்ட இருக்கிற பிரச்சனையை என்ன கேட்டால் பர்சனல் லைஃப்பில் நோண்டுவாங்க. இப்போ நீங்களே எடுத்துங்க, ஜெயலலிதா வந்து முதல்ல 80 அப்போல்லாம் நீங்கள் எப்போ எந்த வருஷம் பிறந்தீங்க நீங்கள்? 2002. இப்போ 89 நடந்த விஷயம் நான் சொல்கிறேன். அப்போ நான் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு வந்து ஒரு யூனியன் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். அதே சமயத்தில் பத்திரிகை துறையில் இருக்கேன். அந்த யூனியன் ஆஃபீஸில் பத்திரிகை துறையில் இருக்கேன். எனக்கு அப்போ இருந்தால் மிஞ்சி இன்னொரு 18 வயசு இருக்கும். 19 வயசு. 89 நடந்த விஷயம் சொல்கிறேன். அப்போது அங்கே வந்து சட்டமன்றத்தில் வாக்குவாதங்கள் நடக்குது. இவங்க எதிர்கட்சி வரிசையில் ஜெயலலிதா இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியில் வந்து திமுக இருக்குது. அப்போது வந்து வாக்குவாதம் வரும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்கை மூடிக்கிட்டு ஒரு பதிலை சொல்கிறாரு. யார் சொல்கிறது? கருணாநிதி. ஆமாம், கலைஞர். மைக்கை இப்படி மூடிக்கிட்டு பதில் சொல்கிறாரு. உடனே ரகலை நடக்குது. அப்போ அது பட்ஜெட் கூட்டத்தொடர் 89 நினைக்கிறேன். பட்ஜெட் கூட்டத்தொடர் 89 90 தெரியல. பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரே சண்டை ரகலை. இந்த செங்கோட்டையன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், ரெண்டாவது எம்எல்ஏ எம்ஜிஆர் ஒரு முறை எம்எல்ஏ, அதுக்கப்புறம் ரெண்டாவது எம்எல்ஏ நினைக்கிறேன். அந்த பட்ஜெட் கூட வந்து தூக்கி முகத்தில் வீசுகிறாரு. யார் முகத்தில்? கலைஞர் முகத்தில் வீசுகிறார். அப்போ வந்து துரைமுருகன் வந்து சேலையை உருவினார் சொல்லுவாங்கன்னா துச்சாதனார் பண்ண. அப்போது அது பெரிய ரகலை நடக்குது. அது அடிப்படையில் காரணம் என்னன்னா அந்த மைக்கை மூடி சொன்ன ஒரு வார்த்தை. அது மாதிரி கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோப்புடைய நாடா வந்து பாவாடை நாடான்னு சொல்லி பேசி ஒரு காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ கிட்ட பேசினவர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயலலிதா வந்து மைக்கை மூடி சோபன் பாபு மையப்படுத்தி பேசுகிறதா சொல்லுவாங்க. அன்றைக்கி அவ்வளோ இத்தனைக்கும் அன்றைக்கி வந்து டிஜிட்டல் மீடியா வெறும் பிரிண்ட் மீடியா தான். அப்படின்னா ஒரே ரகலையாச்சு, பெரிய பிரச்சனையாச்சு, அடிதடி கலட்டாகிட்டு அந்த அம்மா வந்து தலை விரிச்ச கோலமாக வெளியே வருவாங்க. இதெல்லாம் 89 நடந்தது, 90 நடந்த விஷயம். அதுக்கப்புறம் தான் ஆட்சி கவிழ்ப்புலாம் அதுக்கு பிறகு நடந்தது தான். எல்டிடியை மையப்படி தான் ஆட்சி கவிழ்ப்புலாம் நடந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி வந்து ஜெயலலிதா வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணாங்க. அவங்க வீட்டை ரெய்டு பண்ணாங்க. ரெய்டு பண்ணி வீட்டில் வந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் சொல்லி லிஸ்ட்டு போடும்போது ஆபாச வீடியோக்கள்லாம் வந்து வீட்டில் வந்து கைப்பற்றணும்னு சொன்னாங்க. அதாவது அவங்க வீட்டிலேருந்து கைப்பற்றப்பட்ட வீடியோக்கள், வீடியோ கேசட், அப்போலாம் கேசட்டு, அந்த வீடியோ கேசட்டில் ஆபாச கேசட்லாம் நாங்கள் வந்து கைப்பற்றணும். எவ்வளோ புடவை இருந்துச்சு, எவ்வளோ உள்ளாடைகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டாங்க. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து தன்னை, அதுவும் குறிப்பாக நடிகை, அவங்களுடைய ப்ரொஃபஷனலே நான் தன்னை அழகுப்படுத்தியது தானே. ஆனால் 300 புடவை இருந்தது. இன்றைக்கி சாதாரண பொம்பளைங்க, குடும்ப பொம்பளைங்க வீட்டிலே 100 புடவை வச்சுருக்கிறாங்க இல்லையா? ஒரு நடிகை வீட்டில் 300 புடவை இருந்துச்சு, 150 வாட்ச் இருந்துச்சு, இவ்வளோ கேசட் இருந்துச்சு, இவ்வளோ ஆபாச கேசட் இருந்தது, இப்படி சொல்லி அவங்கள வந்து கொச்சப்படுத்த, எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தினாங்க. எதுக்கு எடுத்தாலும் சோபன் பாபு அதை மையப்படுத்தியே தான் இவங்க பேச்சு இருந்துச்சு. முழுக்க தனிநபர் தாக்குதல் தான் பண்ணாங்க. அது ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்க, கருணாநிதியை தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகாத, பொது வாழ்க்கைக்கு வா அப்படின்னு சொல்லி கூட பேசினாங்க. ஏன்னா இப்படிலாம் பேசினா இவங்களை முறைக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவதாக பாதிக்கப்பட்டது சீமான். இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அந்த விஜயலட்சுமியை மையப்படுத்தி சீமானை வந்து எவ்வளோ வந்து கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுனாங்க. அவங்க பெண், இவர் ஆண், அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டாவது தலைவர்னா அந்த அளவுக்கு கேட்டாங்க. இன்னும் விஜய் வந்து அவ்வளோலாம் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரிங்களா. அவங்க உடனே அதிகாரத்துக்கு வந்துட்டார் உடனே. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. ஜெயலலிதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆபாச சொற்களெல்லாம் வந்து வாங்கி அனுபவித்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்சியை பிடிச்சாங்க. சீமான் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே வந்து சீமான் அரசியலுக்கு நுழைஞ்சதுலேருந்தே வந்து அவங்க
பெங்களூரில் இருக்கிற அந்த நடிகையோட பிரச்சனை இப்படியே இருக்குது. இப்போ வந்து அடுத்தது யாருன்னு கேட்டால் விஜய். விஜய் வந்து எப்படிலாம் வந்து பண்ண ஒரு நடிகை வச்சு அதை வந்து இப்போ இது அவசியமற்ற பேச்சு தானே இது. கண்டிப்பாக கீழே இருக்கிறவன் கேட்டால் உங்களுக்கு அறிவு இல்லை, கீழே இருக்கிறவன் எல்லாம் தான் கேட்பான், அவன் உங்களை உசுப்பேற்றுறான். கீழே இருக்கிறவன் கேட்டான்னா உடனே நீங்கள் பேசுகிறீங்களா? அப்படி அப்போ சரி அந்தளவுக்கு பேசுகிறா நீங்கள் ரொம்ப கரெக்டானவரா? நீங்கள் நடுராத்திரியில் வந்து ஃபோனை தரவுனீங்கன்னே வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்க தானே செய்யுது. அதுக்கு எதாவது பதில் இருந்துச்சா? தெரியும் டெப்டி சிஎம் ஐடியிலேருந்து எல்லாருக்கும் தெரியும் தானே அது. ஸோ அதனால் இது பொதுமக்கள் பார்க்குறாங்கம்மா, இந்த திமுகவோட வேலையே இப்படி தாங்க. இப்போ நியாயவாதிகள் எல்லோரும் கேட்டேன், இப்போ நான் கூட கேட்டேன், எப்படி ஒரு சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாயில் நல்லா வந்துடும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம். இப்போ பல பேர் கேட்டாங்கல்ல, பல பேர் இப்போ ஆஃப் மோடுக்கு போயிட்டான். ஏன்னா உதயநிதி வந்து அவன் ஆள். இப்போ நம்ம கேட்குறோம் அதுவும் தப்பு இதுவும் தப்பு. அது வந்து ஒரு சொல்லலாம் அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபாச வார்த்தை மாதிரி தான். அது நல்லா வாயில் வந்துடும் அப்படின்னு சொன்னால் கெட்ட வார்த்தையில் ஒன்று திட்ட போகிறோம்னு சொல்லி தான் அர்த்தம். அது அதை விட ஒரு எல்லை தாண்டணும் தானே இது. கண்டிப்பாக ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் வந்து உங்களை வந்து அப்பா எங்கன்னு கேட்குறாருன்னா அவர் சட்டசபையில் அப்பா இல்லைன்றதை வச்சு தான் அவர் அப்பா எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் நீங்கள் என்ன சொல்லணும்? சட்டசபைக்கு உள்ளே தானே பதில் கொடுக்கணும். வெளியே போயிட்டு வந்து பண்ணால் உங்கள் மனைவி செங்கல்பட்டு கோர்ட்டில் உங்களை தேடி நிற்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் நடுராத்திரியில் தேடினீங்களா? அது யார்? நீங்கள் ரொம்ப யோக்கியர் இல்லை, ஒரே ரொம்ப யோக்கியர் இல்லை. நடுராத்திரியில் யாரை தேடினீங்க? தேடலாமா நீங்கள்? முதல்ல வயசு என்னாச்சு? உங்களுக்கு வளர்ந்த பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கு? 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, உங்கள் வயசில் நீங்கள் தேடலாமா அதை அப்படின்னு சொல்கிறேன். அப்போது பர்சனல் எல்லா மனுஷனுக்கும் வந்து ஒரு அற்ப புத்தி இருக்குது சரிங்களா? எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. மறைக்கப்பட்ட பகுதின்னு இருக்குது. மறைக்கப்பட்ட அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அந்தரங்க பகுதி இருக்குது. அப்போ அதை பேசக்கூடாதுல்ல. நீ யோக்கியனாக தான் நீ பேசு. என்ன பேசணும்? அரசியல் என்னவோ அதை மட்டும் பேசணும். தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது. சோபன் பாபு பற்றி பேசுனீங்க, இப்போ அப்படியே விஜயலட்சுமி மையப்படுத்தி பேசுனீங்க, இப்போ அடுத்தது த்ரிஷா வந்து மையப்படுச்சு. அதானே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் யாருமே இல்லையா? அப்போ தானே வந்து இந்த இளம் தலைமுறையெல்லாம் எடுக்கலாம். அவர் செய்தி வாசிப்பாளர் பின்னாடி ஓடினார், நீங்கள் நிவேதா பெத்ராஜிக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு, அதை பேச வேண்டிய சூழ்நிலை வருதா இல்லையா? யார் காரணம்? அதுக்கு யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். நீங்கள் வந்து அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு போகிறீங்க சார். நீங்கள் அரசியலுக்கு வாங்க, நீங்கள் பர்சனல் லைஃபுக்கு போகிறீங்க. அவரே விட்டார் த்ரிஷா, நீங்கள் பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீங்க த்ரிஷாவை. அப்புறம் ஓகே சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.